நண்பர்களே, நீங்கள் பிரபஞ்சத்துடன் நேரடியாக பேச முடிந்தால் என்னவாகும் என்று என்றாவது யோசித்திருக்கிறீர்களா? ஆம், நீங்கள் சரியாகத்தான் கேட்கிறீர்கள். பிரபஞ்சத்துடன் நேரடி உரையாடல். கேள்வி என்னவென்றால், இது உண்மையில் சாத்தியமா அல்லது ஒரு அழகான கற்பனையா? நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு கனவையும், நீங்கள் விரும்பும் ஒவ்வொரு விருப்பத்தையும் அண்டம் நிஜமாக மாற்றும் என்று கற்பனை செய்து பாருங்கள். இது திரைப்படங்களில் வருவது போலத் தோன்றலாம், ஆனால் வரலாறு, அறிவியல் மற்றும் ஆன்மீகம் ஆகிய மூன்றிலும் இதற்கான ஆழமான குறிப்புகள் மறைந்துள்ளன. நீங்கள் இப்போது இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால், நீங்கள் இந்த நடந்த ரகசியத்தை புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தவும் முடியும். ஆனால் நான் சொல்லப்போவதைக் கேட்டால் நீங்கள் உங்கள் சிந்தனையையே மாற்றிக்கொள்ளலாம். எனவே மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு இந்த மர்மத்தில் ஆழமாக மூழ்கலாம். பெரும்பாலான மக்கள் அண்டத்துடன் பேசுவதை ஒரு ஆன்மீக கற்பனை என்று நம்புகிறார்கள். சிலர் சிரிப்பார்கள், அண்டம் என்ன ஒரு நண்பனா, அழைத்து பேஸ் என்று. ஆனால் உண்மை இதைவிட ஆழமானது. நம் மூளை 2 பகுதிகளாகச் செயல்படுகிறது: விழிப்புணர்வுள்ள மனம் மற்றும் உள்மனம். விழிப்புணர்வுள்ள மனம் என்பது நீங்கள் இப்போது இந்த வீடியோவை கேட்டு புரிந்து கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கும் மனம். ஆனால் உண்மையான சக்தி நாம் பார்க்காத மற்றும் நாம் சிந்திக்காத அந்த பகுதியில்தான் உள்ளது. அதுதான் உள்மனம். விஞ்ஞான ஆராய்ச்சியின்படி விழிப்புணர்வுள்ள மனம் சுமார் 5% மட்டுமே வேலை செய்கிறது. மீதமுள்ள 95%, அதாவது வாழ்க்கையின் உண்மையான திசை, உள்மனதின் கையில் உள்ளது. அதாவது நீங்கள் எடுக்கும் முடிவுகள், பழக்க வழக்கங்கள், உணர்வுகள், இவை அனைத்தின் வேரும் உங்கள் உள்மனதில் உள்ளது. நீங்கள் அடையாளம் காணாத ஒரு ஓட்டுநர்தான் உங்கள் வாழ்க்கை பயணத்தை ஓட்டுகிறார். நீங்கள் வெறும் ஸ்டியரிங்கை பிடித்திருப்பதாக உணர்கிறீர்கள், ஆனால் திசையை வேறு யாரோ தீர்மானிக்கிறார்கள். இது பயங்கரமானது, இல்லையா? ஆனால் மிகப்பெரிய நடந்த ரகசியம் இங்குதான் மறைந்துள்ளது. அந்த ஓட்டுநருடன் தொடர்பு கொள்ள நீங்கள் கற்றுக்கொண்டால், அவருக்கு திசை கொடுக்க கற்றுக்கொண்டால், உங்கள் வாழ்க்கை பயணத்தை எந்த திருப்பத்திலும் நீங்கள் மாற்ற முடியும். இந்த உரையாடலும் இந்த தொடர்பும் தான் உங்களை நேரடியாக அண்டத்துடன் இணைக்கிறது. நீங்கள் ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்தும் போது, எனக்கு ஒரு நல்ல தொழில் வேண்டும் அல்லது எனக்கு உண்மையான அன்பு வேண்டும் என்று விரும்பினால், நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் சிந்தித்து அதை உணரும்போது, அந்த விருப்பம் விழிப்புணர்வுள்ள மனதில் மட்டுமல்லாமல் மெதுவாக உள்மனதில் ஆழமாகச் செல்கிறது. ஒரு சிந்தனை உள்மனதை அடைந்தவுடன் அது ஒரு சக்தி வாய்ந்த சமிக்ஞையாக மாறி அண்டத்தில் பரப்பத் தொடங்குகிறது. ஒரு ரேடியோ கோபுரம் அலைகளை நாலாபுரமும் அனுப்புவது போல, அதேபோல் உங்கள் உள்மனமும் கம்பனம் மூலம் அண்டத்திற்குச் செய்தியை அனுப்புகிறது. நீங்கள் தினமும் எதிர்மறையான விஷயங்களை நினைத்துக் கொண்டிருந்தால், என்னிடம் எதுவும் இல்லை, எனக்கு எதுவும் நல்லதாய் நடக்கவில்லை, நான் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டேன், உங்கள் உள்மனமும் அதே செய்தியை அண்டத்திற்கு அனுப்புகிறது. அண்டம் அதை கேட்டு புரிந்து கொண்டு அதே அதிர்வெண்ணுக்கு ஏற்ப உங்களுக்கு பதிலளிக்கிறது. அதாவது நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதே வாழ்க்கையைத்தான் நீங்கள் ஈர்க்கிறீர்கள். அண்டம் உங்கள் மனதின் ஓசையை படிக்கிறதா என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை, ஆனால் அது உங்கள் ஒவ்வொரு உணர்வையும் உணர்ந்து கொள்கிறது. அதுவே உண்மையான உரையாடல். இதற்கான பதில் நம் குழந்தை பருவத்தில் மறைந்துள்ளது. 0 முதல் 7 வயது வரை நம் உள்மனம் முற்றிலும் திறந்த கதவு போலிருக்கும். நாம் பார்ப்பது, கேட்பது, உணருவது அனைத்தும் எந்த தடையுமின்றி உள்ளே செல்கிறது. உதாரணமாக, சிறுவயதில் யாராவது உங்களால் இதை செய்ய முடியாது என்று திரும்பத் திரும்பச் சொல்லியிருந்தால், அது மெதுவாக உள்மனதில் பதிந்து விடுகிறது. நீங்கள் வளர்ந்த பிறகு ஒரு பெரிய அடியை எடுத்து வைக்க நினைக்கும்போது, அந்த பழைய குரல் உள்ளே இருந்து உங்களால் செய்ய முடியாது என்று சொல்கிறது. இதனால்தான் பலர் முயற்சிக்கும் முன் தோல்வியை தழுவுகிறார்கள். ஏனெனில் அவர்களின் உள்மனம் ஏற்கனவே தோல்வியடைந்த ஒரு நிரலை இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நல்ல விஷயம் என்னவென்றால், இந்த நிரலை மாற்ற முடியும். நீங்கள் உங்கள் உள்மனதை மாற்றும்போது அண்டத்திற்கு அனுப்பப்படும் சிக்னல்களையும் மாற்றுகிறீர்கள். அதன்பின் வாழ்க்கை மாறத் தொடங்குகிறது. ஒரே ஊரில், ஒரே வயதில், ஒரே சூழ்நிலையில் வாழும் இருவர் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். ஒருவர், என் அதிர்ஷ்டம் சரியில்லை என்கிறார். மற்றவர், அண்டம் என்னுடன் இருக்கிறது, சரியான நேரம் வரும் என்கிறார். அவர்களுக்கு ஒரே ஒரு நேர்காணல் வாய்ப்பு வருகிறது. முதல் நபர் பயம் மற்றும் சந்தேகத்தால் நிரம்பியுள்ளார். அவர் தன்னை தடுக்கிறார்,
பேச முடியாமல் தடுமாறுகிறார். இரண்டாவது நபர் என்னால் முடியும் என்று உள்மனம் சொல்வதால் நம்பிக்கையால் நிரம்பியிருக்கிறார். அண்டத்தின் அதிர்வெண்ணுடன் இணைந்தவருக்குத்தான் வாய்ப்பு கிடைக்கிறது. முதல் நபர் அவர் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லக்கூடும். ஆனால் உண்மையான நடந்த ரகசியம் அதிர்ஷ்டத்தில் இல்லை, அது உள்மனதில்தான் உள்ளது. இப்போது இன்னொரு ஆழமான விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். உள்மனம் வார்த்தைகளை விட உணர்வுகளை அதிகம் புரிந்து கொள்கிறது. நீங்கள் சொல்வதை விட நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதே முக்கியம். நீங்கள் சத்தமாக நான் பணக்காரன் ஆவேன் என்று சொன்னாலும் உங்கள் உள்ளுக்குள் இது எப்படி நடக்கும், என்னால் முடியாது போலிருக்கே என்று உணர்ந்தால் உங்கள் உள்ளே இருக்கும் உணர்வுதான் உண்மையான செய்தி என்பதால் அதுதான் அண்டத்திற்கு சமிக்ஞையாகச் செல்லும். அதனால்தான் உள்மனதுடன் உரையாடுவதற்கான முதல் படி வார்த்தைகளை அல்ல, உணர்வை மாற்றுவது. அண்டம் ஒருபோதும் இல்லை என்று சொல்வதில்லை. அது பெறும் எந்த சமிக்ஞையையும் பெரிதாக்கி உங்களுக்கு திரும்ப அனுப்புகிறது. நான் தோல்வியடைந்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன் என்று நீங்கள் சொன்னால் ஆண்டம் சரி, இன்னும் பயத்தையும் தோல்வியையும் எடுத்துக்கொள் என்று பதிலளிக்கும். என் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று சொன்னால் ஆண்டம் சரி, இதோ ஒரு வாய்ப்பு என்று சொல்லும். ஆண்டம் சற்று அமைதியான வகை நண்பன், ஆனால் மிகவும் விசுவாசமானது. நீங்கள் எதை உணர வைக்கிறீர்களோ அதையே அது உங்களுக்கு திரும்ப அளிக்கிறது. நீங்கள் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும், நம்பினாலும் நம்பாவிட்டாலும், அண்டத்துடன் உங்கள் உரையாடல் ஒவ்வொரு வினாடியும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பதற்றமாக இருக்கும்போது நீங்கள் சிக்னலை அனுப்புகிறீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது, பயப்படும் போதும், கனவு காணும்போதும் கூட சிக்னல் செல்கிறது. நீங்கள் விரும்பினால் இந்த உரையாடலை உங்கள் நலனுக்காக திருப்பிக் கொள்ளலாம், அல்லது அறியாமலே உங்களுக்கு எதிராக பயன்படுத்திக் கொண்டிருக்கலாம். உங்கள் உள்மனதை கட்டுப்பாட்டில் எடுக்காத போது 24 மணி நேரமும் ஒரே சேனல் ஓடும் டிவி போல அது இருக்கும். ஆனால் அதை அடையாளம் காணவும் திசை கொடுக்கவும் நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கையின் சேனலை நீங்களே அமைத்துக் கொள்ளலாம். இங்கிருந்துதான் உண்மையான சக்தி தொடங்குகிறது. ஏனென்றால் நீங்கள் உங்கள் உள்மனதை சரியான திசையில் நிரல் செய்யும்போது அண்டத்தின் கதவுகள் உங்களுக்காக திறக்கத் தொடங்குகின்றன. வாய்ப்புகள், மக்கள், சூழ்நிலைகள் அனைத்தும் உங்கள் சிந்தனைக்கும் உணர்வுக்கும் ஏற்ப வரத் தொடங்குகின்றன. இப்போதே ஒரு சிறிய பயிற்சி செய்யுங்கள். கண்களை மூடவும் ஆழ்ந்த சுவாசம் எடுக்கவும் உங்களிடம் நீங்களே சொல்லுங்கள், நான் அண்டத்துடன் இணைந்திருக்கிறேன். என் உள்மனம் என் உண்மையான விருப்பத்தை மட்டுமே அனுப்புகிறது. அண்டம் என் உணர்வை கேட்டு எனக்கு அதையே திரும்ப அளிக்கிறது. சில வினாடிகளில் உங்களுக்குள் ஒரு அமைதியும் ஒரு லேசான ஆற்றலும் உருவானதை நீங்கள் உணருவீர்கள். இதுதான் அனைத்து உரையாடல்களும் தொடங்கும் அதிர்வெண். அண்டம் எப்படி கேட்கிறது? பேசாமல், சத்தம் இல்லாமல், ஒரு உணர்வை மட்டும் அனுப்பி ஒருவருடன் நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதாக ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். அது விசித்திரமாகத் தோன்றலாம், ஆனால் இதுதான் நாம் ஒவ்வொரு கணமும் அண்டத்துடன் நடத்தும் உண்மையான உரையாடல். அண்டம் எந்த மொழியையும் புரிந்து கொள்வதில்லை. அதற்கு ஆங்கிலம், இந்தி, தமிழ் அல்லது சமஸ்கிருதத்தில் பேச வேண்டிய அவசியமில்லை. அது கேட்பது கம்பனத்தை. உங்கள் ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு உணர்வும் ஒரு ஆற்றல். இந்த ஆற்றல் அண்டத்தில் ஒரு சமிக்ஞை போல பரவுகிறது. கம்பனம் கண்ணுக்குத் தெரியாது, ஆனால் உணரப்படும். நீங்கள் வானொலி கேட்பது போல அலைகள் கண்ணுக்குத் தெரியாவிட்டாலும் உள்ளன. அதேபோல் உங்கள் எண்ணங்களுக்கும் ஒரு அதிர்வெண் உள்ளது. அது நேரடியாக அண்டத்தில் எதிரொலிக்கிறது. விஞ்ஞான ரீதியாகவும் எண்ணங்களில் ஆற்றல் உள்ளது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஒரு சிந்தனையை நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லும்போது, ஒரு உணர்வில் மூழ்கும்போது, அந்த சிந்தனை ஒரு சக்தி வாய்ந்த அலையாக மாறுகிறது. இந்த அலையே உங்கள் செய்தி. அண்டம் அந்த செய்தியை பிடிக்கிறது. உங்கள் மனதில் தினமும் நான் துரதிர்ஷ்டசாலி என்ற சமிக்ஞை இருந்தால் அண்டம் சரி, இதுதான் வேண்டுமா, இன்னும் கொஞ்சம் துரதிர்ஷ்டத்தை கொடுங்கள் என்று பதிலளிக்கும். நீங்கள் எதற்காவது பயப்படும்போது அதே பயம் மீண்டும் மீண்டும் நிஜத்தில் வெளிப்படத் தொடங்குகிறது. பயம் என்பது மிகவும் ஆழமான ஒரு கம்பனம். அண்டம் இந்த கம்பனத்தை மிக தீவிரமாக பிடிக்கிறது. இந்த நபருக்கு பயத்தின் உணர்வு மிகவும் பிடிக்கும் என்று நினைத்து அதே உணர்வு உங்கள் வாழ்க்கையில் வேறு பல வழிகளில் திரும்புகிறது. சிலர் எப்போதும் பிரச்சனைகளில் சிக்கியிருப்பதாக தோன்றுவது அண்டம் அவர்களுக்கு நாடகத் தொடரை வைத்திருப்பதனால் அல்ல,
அவர்களின் எண்ணங்களின் கம்பனமே தொடர்ந்து அதே திசையில்தான் சென்று கொண்டிருக்கிறது. மாறாக, நீங்கள் ஒரு விஷயத்தை உண்மையாக நம்பும்போது திடீரென சூழ்நிலைகள் உங்களுக்குச் சாதகமாக வரத் தொடங்குகின்றன. சில சமயங்களில் சரியான நபர் கிடைப்பார். சில சமயங்களில் நீங்கள் நினைத்துப் பார்க்காத ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது தற்செயல் நிகழ்வு அல்ல. இது அதிர்வு விதியின் விளையாட்டு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொழிலை தொடங்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் ஒவ்வொரு இரவும் நான் வெற்றி பெறுகிறேன், நான் வெற்றிகரமானவன் என்ற எண்ணத்தில் மூழ்குகிறீர்கள். நீங்கள் அந்த உணர்வை உணரும்போது மெதுவாக அண்டம் இந்த அதிர்வை பிடித்து அதே ஆற்றல் வாய்ப்புகளின் வடிவில் உங்களைச் சுற்றித் தோன்றத் தொடங்குகிறது. அதிர்வு விதி என்பது வேர், ஈர்ப்பு விதி என்பது பலன். நீங்கள் சரியான அதிர்வை அனுப்பினால் மட்டுமே ஈர்ப்பு வேலை செய்கிறது. அதிர்வில் பயம், சந்தேகம், பற்றாக்குறை அல்லது கோபம் இருந்தால் அண்டம் அதையே திருப்பி அளிக்கிறது. அதிர்வில் நம்பிக்கை, நன்றியுணர்வு மற்றும் நேர்மறை இருந்தால் வாய்ப்புகளும் செழுமையும் திரும்பக் கிடைக்கின்றன. இந்த அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு அதிர்வெண் உள்ளது. உங்கள் அதிர்வெண் ஒரு பொருளின் அதிர்வெண்ணுடன் பொருந்தும்போது அந்த பொருள் உங்கள் பக்கம் ஈர்க்கப்படுகிறது. இது ஒரு ரேடியோ ஸ்டேஷன் போல. நீங்கள் வெற்றியை விரும்புகிறீர்கள், ஆனால் டியூனிங் பயம், பற்றாக்குறை மற்றும் சந்தேகத்தில் இருந்தால் சிக்னல் பொருந்தாது. உங்கள் அதிர்வை வெற்றியின் அதிர்வெண்ணுக்கு நீங்கள் டியூன் செய்தால் வெற்றி தானாகவே உங்களிடம் ஈர்க்கப்பட்டு வரும். அதிர்வு வெறுமனே எண்ணங்களால் மட்டும் பிறப்பதில்லை, உணர்வுகளால் தான் பிறக்கிறது. நீங்கள் கோபமாக இருக்கும்போது உங்கள் முழு உடலும் அந்த கோபத்தை உணர்ந்து அதிர்வு கோபத்தின் அதிர்வெண்ணில் அண்டத்திற்குச் செல்கிறது. அண்டம் உங்களுக்கு அந்த கோபத்தை மேலும் அதிகரிக்கும் சூழ்நிலைகளை அனுப்புகிறது. மாறாக, நீங்கள் அமைதியாகவும் நன்றியுணர்வுடனும் இருக்கும்போது அதிர்வு லேசாகவும் அழகாகவும் வலிமையாகவும் இருக்கும். இந்த அதிர்வுதான் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள், நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்குகிறது. அதிர்வை உணர முடியுமா என்ற கேள்வி வருகிறது. பதில்: ஆம். நீங்கள் ஒரு நபரின் அருகில் செல்லும்போது அவர்கள் எதுவும் சொல்லாமல் உங்களுக்கு நல்லதாகவோ கெட்டதாகவோ உணர்ந்தால் அது அவரது அதிர்வுதான். சில இடங்களில் விசித்திரமான அமைதியின்மை அல்லது அமைதியை உணர்வதும் அதிர்வுதான். உங்கள் அதிர்வை மாற்றுவதற்கான படிகள் இவை. 1. நன்றியுணர்வு. தினமும் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டிய 3 விஷயங்களைப் பற்றி சிந்தியுங்கள். இது உங்கள் அதிர்வெண்ணை உயர்த்துகிறது. 2. ஆழ்ந்த சுவாசம் மற்றும் தியானம். ஆழ்ந்த சுவாசம் எடுக்கும்போது உங்கள் உடலும் மனமும் அமைதியாகி அதிர்வு உயர்கிறது. 3. காட்சிப்படுத்துதல். உங்கள் கனவுகள் ஏற்கனவே நிறைவேறிவிட்டதாக உணருங்கள். உங்கள் எண்ணங்களின் அலைகள் அதற்கேற்ப அமைக்கப்படும். 4. நேர்மறை வார்த்தைகள் மற்றும் தொடர்பு. நீங்கள் என்ன பேசுகிறீர்கள், யாருடன் பழகுகிறீர்கள் என்பதும் உங்கள் அதிர்வில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. 5. இயற்கையுடன் இணைதல். இயற்கையின் அதிர்வு எப்போதும் தூய்மையாகவும் உயர்வாகவும் இருக்கும். சிறிது நேரம் மரங்கள், வெயில் அல்லது காற்றுக்கு இடையில் இருப்பது கூட அதிர்வை மாற்றும். அண்டம் என்பது உடனடி செய்தி அனுப்பும் செயலி அல்ல. ஒவ்வொரு அதிர்வுக்கும் வடிவம் எடுக்க நேரம் தேவைப்படுகிறது. இது நீங்கள் விதை விதைப்பது போன்றது. விதை அதே நாளில் பலன் தராது. ஆனால் நீங்கள் அந்த களிப்பு, நம்பிக்கை, பொறுமை மற்றும் செயலில் நனைத்துக் கொண்டிருந்தால் அது நிச்சயமாக பலன் தரும். நீங்கள் அதிர்வெண்ணை அமைத்தாலும் சில நாட்களுக்குப் பிறகு சந்தேகத்தில் சிக்கி அதை கெடுத்துவிட்டால் கனவுகள் நிறைவேறாமல் பாதியில் நிற்கும். அண்டம் நம்மை கேட்பது அதிர்வில்தான். இப்போது அதனுடன் சரியாக உரையாட ஒரு வழி இருக்கிறதா? அண்டத்துடன் பேசுவது மந்திரம் அல்ல, அது ஒரு செயல்முறை. படி 1: தெளிவான நோக்கம். அண்டத்திற்கு தெளிவற்ற செய்திகளை அனுப்ப வேண்டாம். அண்டம் தெளிவின் அடிப்படையில் மிகவும் துல்லியமாக வேலை செய்கிறது. உங்கள் நோக்கம் எவ்வளவு தெளிவாக இருக்கிறதோ உரையாடல் அவ்வளவு ஆழமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக அடுத்த 6 மாதங்களுக்குள் திருப்தி, பொருளாதார சுதந்திரம் மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றை என்னால் உணரக்கூடிய ஒரு தொழிலை உருவாக்க விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். உங்கள் ஆழ்மனம் ஒரு சிந்தனையை பிடித்து அண்டத்திற்கு அனுப்ப வேண்டுமென்றால் எங்கு செல்ல வேண்டும் என்று அதற்கு தெரிந்திருக்க வேண்டும். எனவே நீங்கள் விரும்புவதை தெளிவாக, உறுதியாக மற்றும் காலக்கெடுவுடன் வரையறுப்பது முதல் படி. படி 2: உணர்வை சீரமைத்தல். வெறுமனே சிந்திப்பது மட்டும் போதாது.
அண்டம் வார்த்தைகளை கேட்பதில்லை, அது உணர்வுகளை கேட்கிறது. நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னாலும் உள்ளுக்குள் சந்தேகம் இருந்தால் ஆண்டம் அந்த சந்தேகத்தை பிடித்துக்கொள்ளும். எனவே உங்கள் உணர்வை உங்கள் நோக்கத்துடன் சீரமைப்பது அவசியம். உங்கள் கனவு நிறைவேறும்போது நீங்கள் எப்படி உணருவீர்கள்? அந்த மகிழ்ச்சி, நிம்மதி, தன்னம்பிக்கை, அதே உணர்வைத்தான் நீங்கள் இன்றிலிருந்தே உணர வேண்டும். இதை நீங்கள் அதை அடைக்கும் வரை நடி என்று நினைக்காதீர்கள். இது நீங்கள் அதை பெறும் வரை உணருங்கள். படி 3. சக்தி வாய்ந்த காட்சிப்படுத்துதல். இது உங்கள் ஆழ்மனதை நேரடியாக அண்டத்துடன் இணைக்கும் நுட்பம். காட்சிப்படுத்துதல் என்றால் உங்கள் இலக்கின் தெளிவான, உயிருள்ள படத்தை உங்கள் மனதில் உருவாக்குவது. ஒரு திரைப்படம் ஓடுவது போல, நீங்கள் அதன் கதாநாயகனாக இருப்பது போல. காட்சிப்படுத்தும்போது படத்தை மட்டுமல்ல, உணர்வை உருவாக்குங்கள். உங்கள் வீட்டின் சுவர்களை தொடும் உணர்வு, மேடையில் கைத்தட்டல் சத்தம், ஒரு உறவின் கதகதப்பு, இவற்றை உணருங்கள். உங்கள் ஆழ்மனம் கற்பனைக்கும் உண்மைக்கும் இடையிலான வேறுபாட்டை உணர்வதில்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் வாழ்ந்தால், அது நிஜத்தில் இல்லாவிட்டாலும் உங்கள் ஆழ்மனம் அதை உண்மை என்று நம்பத் தொடங்குகிறது. முக்கிய குறிப்பு: நம்பிக்கை மற்றும் பொறுமை. காட்சிப்படுத்துதல், உணர்வு, நோக்கம் அனைத்தும் சரியாக இருந்தாலும் உங்களிடம் நம்பிக்கையும் பொறுமையும் இல்லாவிட்டால் இந்த முழு செயல்முறையும் பாதியிலேயே உடைந்து போகலாம். அண்டம் பதிலளிக்கச் சிறிது நேரம் எடுக்கும். நீங்கள் விதை விதைத்த பிறகு செடி ஒரே இரவில் வளராது. உங்கள் நம்பிக்கையே அந்த அதிர்வை உயிருடன் வைத்திருக்கும் ஆற்றல். நீங்கள் சில வாரங்களில் சந்தேகம் கொள்ளத் தொடங்கினால் அது நீங்கள் உருவாக்கிய அதிர்வை வெட்டிவிடுகிறது. இந்தச் செயல்முறையின் திறவுகோல் தொடர்ச்சி. முடிவுகள் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நோக்கம், உணர்வு மற்றும் காட்சிப்படுத்துதலை பராமரிப்பது. முதல் தடை: சந்தேகம் மற்றும் பயம். அண்டம் இவ்வளவு அழகாகச் செயல்பட்டால் ஏன் எல்லோருடைய விருப்பமும் நிறைவேறுவதில்லை? இதற்கான பதில் ஒரே வார்த்தையில் மறைந்துள்ளது: தடை. நமக்கும் அண்டத்திற்கும் இடையில் நிற்கும் கண்ணுக்குத் தெரியாத சுவர். 1. சந்தேகம். நீங்கள் ஒரு விருப்பத்தை கேட்டாலும், இது எப்படி நடக்கும், இது நிஜமாகச் சாத்தியமா என்று மனதின் ஒரு மூலையில் சந்தேகம் எழுந்தால், நீங்கள் சிரமப்பட்டு உருவாக்கிய அதிர்வு உடைகிறது. அண்டம் உங்கள் விருப்பத்தை மட்டுமல்ல, உங்கள் சந்தேகத்தையும் கேட்கிறது. சந்தேகம் என்பது உங்களின் உண்மையான விருப்பத்தை பற்றியது அல்ல, உங்கள் பழைய மனப்பழக்கங்களை பற்றியது. 2. பயம். பயம் என்பது உங்கள் ஆழ்மனதை மூடிவிடும் ஒரு உணர்வு. ஆழ்மனம் மூடிவிட்டால் உரையாடல் நின்றுவிடும். நான் தோல்வியடைந்து விடுவேனோ, மக்கள் என்ன சொல்வார்களோ என்று நீங்கள் பயப்படும்போது ஆண்டம் நான் பயந்திருக்கிறேன் என்ற செய்தியை பெறுகிறது. பயம் என்பது ஒரு மிக அதிக எடை கொண்ட அதிர்வு. இது உங்கள் கனவுகளுக்கும் அவை நிறைவேறுவதற்கும் இடையில் நிற்கும் சுவராக மாறுகிறது. பயம் ஒருபோதும் நான் பயம் என்று சொல்லிக் கொண்டு வருவதில்லை. அது எப்போதும் உருமாறி நான் உன் புத்திசாலித்தனம் என்று வருகிறது. நம்பிக்கை மற்றும் பயம். நம்பிக்கை என்பது ஒரு நேரடியான, தெளிவான, நிலையான அதிர்வு. பயம் அதிக எடையுள்ளது, ஆனால் நிலையற்றது. ஒவ்வொரு சிறந்த ஆன்மீக குருவும் வெற்றியாளரும் சொல்வது, முதலில் நம்புங்கள், பிறகு பாருங்கள். ஏனென்றால் நம்பும் மனிதன் அண்டத்துடன் ஒரு தெளிவான மற்றும் நேரடியான உரையாடலை உருவாக்குகிறான். நம்பிக்கையின் பொருள் சோம்பல் அல்ல, செயல் அவசியம். ஆனால் அது சரியான உணர்ச்சி நிலையில் இருக்க வேண்டும். நீங்கள் பயத்திலிருந்து செயல்பட்டால் அது வெறும் முயற்சியாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அது அதிர்வை அதிகரிக்கும். தடைகளை உடைக்க படிகள். 1. விழிப்புணர்வு. பயம் மற்றும் சந்தேகத்தை அடக்க முயற்சிக்காதீர்கள். அதை அடையாளம் காணுங்கள். ஆம், இது பயம்தான் என்று சொல்லுங்கள். 2. உறுதிமொழிகள். அண்டம் எனக்கு ஆதரவளிக்கிறது, என் விருப்பம் சாத்தியமானது, எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது போன்ற நேர்மறையான வாக்கியங்களைச் சொல்லுங்கள். 3. நம்பிக்கையுடன் கூடிய செயல். சிறிய படிகளை எடுங்கள். நீங்கள் ஏதாவது செய்யும்போது பயத்தின் பிடி தளர்வடைகிறது, ஏனெனில் செயல் என்பது சக்தி வாய்ந்த பய எதிர்ப்பி. 4. நன்றியுணர்வு. உங்களிடம் உள்ள விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தும்போது பயத்தின் அதிர்வு குறையத் தொடங்குகிறது. நீங்கள் இந்த தடையை இடிக்கும்போது அனைத்து அதிர்வுகளும் இப்போது நேரடியாக அண்டத்தை அடைகின்றன.
அண்டத்தின் பதில் தெளிவாக தெரியத் தொடங்குகிறது. அறிகுறிகள் தெரியும். யாராவது உதவ வருவார்கள். வாய்ப்பு வரும். இது எந்த அதிசயமும் அல்ல. உரையாடலுக்கான பாதை திறக்கிறது. பதிலை பெறுதல். இப்போது நீங்கள் மிகவும் சிரமப்பட்டு உருவாக்கிய பிறகு அண்டம் பதிலளிக்க வாய்ப்பு கொடுப்பது மிக முக்கியம். அண்டம் உங்கள் நோக்கத்தை கேட்கிறது, உங்கள் அதிர்வை பிடிக்கிறது, பின்னர் சரியான நேரத்தில் சரியான வழியில் உங்களுக்கு பதிலளிக்கிறது. இந்த பதில் பல்வேறு வடிவங்களில் வரலாம். ஒரு நபர் மூலம், ஒரு புத்தகம் அல்லது எதிர்பாராத வாய்ப்பு போன்ற தற்செயல் நிகழ்வாக, ஒரு உள்ளுணர்வு குரலாக, அல்லது இதுதான் வழி என்று சொல்லும் ஒரு சிறிய சைகையாக. இவை அனைத்தையும் அடையாளம் காண உங்கள் மனதை திறந்து வைத்திருக்க வேண்டும். இங்குள்ள மிக முக்கியமான மந்திரம் பொறுமை மற்றும் நம்பிக்கை. நீங்கள் அண்டத்துடன் பேசும்போது பதில் வர நேரமாகலாம். உங்கள் வேலை உங்கள் அதிர்வை நிலையாக வைத்திருப்பது. அண்டம் எப்போதும் சரியான நேரத்தில் பதிலளிக்கிறது. மிக முக்கியமான கட்டம் இதுதான். பல மக்கள் சரியான நேரத்திற்கு முன்பே கைவிட்டு விடுகிறார்கள். அவர்கள் சில நாட்கள் காட்சிப்படுத்துகிறார்கள், ஆனால் முடிவு தெரியாத போது இதுவெல்லாம் முட்டாள்தனம் என்று சொல்லிவிடுகிறார்கள். அண்டம் வேலை செய்ய உங்கள் நம்பிக்கை தேவை, அதுவும் கடைசி நிமிடம் வரை. சில சமயங்களில் அண்டத்தின் பதில் நீங்கள் நினைத்த வடிவத்தில் வராது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பிரார்த்தனை செய்தாலும் அது கிடைக்காமல் 2 வாரங்களுக்குப் பிறகு அதைவிடச் சிறந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் அண்டம் உங்களுக்கு இல்லை என்று சொல்லவில்லை. அது ஒரு சிறந்த பதிலை கொடுத்தது. அண்டம் சற்று படைப்பாற்றல் மிக்கதாக இருக்கும். நம்பிக்கை, பொறுமை, செயல், இவைதான் வெளிப்பாட்டின் உண்மையான சூத்திரம். அண்டம் உங்களுக்கு நேராக இலக்கை கொடுப்பதில்லை, அது பாதையை வழங்குகிறது. அந்த பாதையில் காலடி எடுத்து வைப்பவர்கள்தான் தங்கள் கனவுகளை அடைகிறார்கள். இங்கேயே மற்றொரு ஆழமான கோட்பாடு வருகிறது. சரணடைதல். சரணடைதல் என்றால் தோல்வியை ஒப்புக்கொள்வது அல்ல. இதன் பொருள், நான் என் பங்கிற்கு அனைத்தையும் செய்துவிட்டேன், இப்போது அண்டம் மீதமுள்ளதைச் செய்யும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் கட்டுப்பாட்டை கைவிடும்போது ஆற்றல் திறக்கிறது, பதில் உங்கள் முன் வந்துவிடுகிறது. இறுதிச் சுருக்கம். இப்போது கேள்வி என்னவென்றால், அண்டம் உங்களுக்கு கேட்கிறதா இல்லையா என்பதல்ல. கேள்வி என்னவென்றால், நீங்கள் சரியான மொழியில் பேசுகிறீர்களா? உங்கள் உள்மனம் அந்த கதவு, உங்கள் நம்பிக்கை அந்த திறவுகோல். இந்த திறவுகோலை பயன்படுத்த நீங்கள் கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் எந்த கனவும் சிறியதாக இருக்காது. அண்டம் கேட்பதுமில்லை, பேசுவதுமில்லை, அது வெறும் உணர்கிறது.